ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இப்ப இந்த வீடியோல வந்து கரூர்ல நடந்த அந்த இது தெரியும் இல்லையா? அசம்பாவிதம். அவர் வந்து உரையாற்ற செல்லும் பொழுது 41 உயிர்கள் வந்து பறிபோன சோகம்லாம் நமக்கு வந்து தெரியுது. ரொம்ப வந்து இன்னும் அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து போறப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலா இருக்கட்டும், எல்லா நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்ப மனக்குமுறலா இருக்குங்க. ரொம்ப மன வேதனையா இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு ஒரு வீடியோல, எனக்கு வந்து ஊனமுற்ற ஒரு குழந்தை இருந்தது. போன வருஷம் தான் அந்த குழந்தை வந்து இறந்து போச்சு. இதே வந்துட்டு செப்டம்பர் மாதத்துல என்னுடைய அப்பா செப்டம்பர் மாதத்துல தான் இறந்து போனாரு. இன்னைக்கு என்னுடைய பொண்ணு, என்னுடைய மனைவியும், இன்னொரு பொண்ணு மனைவியும் வந்துட்டு இதே செப்டம்பர் மாதத்துல வந்து இறந்து போயிட்டாங்க. நான் இனிமே யாருக்காக வாழணும்? அவருக்கு எப்படியும் ஒரு 45, 46 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப வந்து பாருங்களேன், அவங்க வாழ்க்கையே இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. அவர் எவ்வளவு அழுகுறாரு. யாருக்காக வாழணும்? நம்ம வாழ்றதே யாருக்காக? ஃபேமிலிக்காக தானே வாழ்றோம். சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம ஃபேமிலிக்காக தான் பண்றோம். அப்படி இருக்கப்ப அவருக்கு எவ்வளவு மன வேதனையா இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஒரு ஃபேமிலியில யாருமே இல்ல. 46, 47 வயசுல ஒரு ஃபேமிலியே இழந்துட்டு இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு விஷயம் இல்ல? அப்புறம் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து வாய் பேச முடியாத ஒரு பெண். அவங்களுடைய குழந்தை வந்துட்டு அவங்க நாத்தனார் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. உடனே வந்துட்டு அந்த குழந்தை வந்து 1.5 வயசு. அது சொல்றாங்க, நெஞ்சுல ஏறி மிதிச்சு அந்த குழந்தைக்கு கண்ணெல்லாம் வந்துட்டு வெளியில வந்துருச்சுன்னு சொல்றாங்க. எவ்வளவு கொடுமை இல்ல? இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க கதையெல்லாம் சொல்றப்ப மனசு ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. அப்பா, எனக்கு யூஸ்வலாவே வந்துட்டு எனக்கு எப்படி தோணும்னா, இறந்து போறப்ப கூட வந்து டக்குன்னு போயிடணும். ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா கூட இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி இறந்து போக கூடாது அப்படின்னு நான் எப்போதுமே நினைச்சுப்பேன். ஆனா பாருங்களேன், எவ்வளவு கொடுமையான மரணங்கள் நிகழுது இல்ல? அதாவது இப்ப போறோம், நம்ம வண்டியில போறோம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஏதோ ஒரு விஷயத்தினால நமக்கு ஏதோ ஒரு விஷயம் சரி, ஓகேப்பா, அது வந்து தற்செயலா நடந்ததுன்னு சொல்லலாம். ஆனா இது வந்து பாருங்க, நம்மளா போய் வந்து மரணத்தை தேடிக்கிட்ட மாதிரி ஆயிடுது இல்ல? இதுல நிறைய பேர் வந்து அங்க பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சொல்றாங்க, ஏன் எங்களை யாரும் தப்பா சொல்லாதீங்க மக்களை எல்லாம், ஏன்னா வந்து எங்களுக்கு முட்டாள்தனம்னு ஏன் சொல்றீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க, நாங்களாம் ஏற்கனவே வந்து ரொம்ப மன வேதனையில இருக்கோம், திருப்பி திருப்பி எங்களை மன வேதனைப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ மூலமா நான் இதை ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். யாருக்குமே யாருடைய பிள்ளைகளையுமே யாருடைய உயிரையுமே அவங்கவுங்க செத்து போகணும்னு நினைச்சவங்க போறது கிடையாது. சரியா? எல்லாரும் ஒரு ஆசையில வந்து போயிட்டாங்க. விஜய் இருக்காரு, விஜய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம யாரெல்லாம் நானுமே நிறைய மக்கள் பத்தி அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். பட் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது. அதனால யாரும் தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு வந்து அவங்க எல்லாம் தப்பா சொல்லாதீங்க. தப்பா எதுவுமே பதிவிடாதீங்க. அவங்களுக்கா தெரியும் இல்லையா? மக்கள் வந்து தானாவே புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புறேங்க. கொஞ்ச நாள்ல வந்து மாறுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இனிமே இந்த நடிகர்கள் பின்னாடி எல்லாம் போகக்கூடாது. நடிகர்னா என்டர்டைன்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கணும். லைஃபோட அது லைஃபோட ஒரு பாட்டு தான், அது சின்ன பாட்டு தான் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புறேன். வந்து கட்சி ஆரம்பிச்சதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்லை, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து பேசிக்கா ஒரு ஹியூமன் நேச்சர், ஒரு மனிதாபிமானம். அதுக்காக நீங்க கேட்காதீங்க மத்த இடத்துல நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து ஏர் ஷோ நடக்கிறப்பெல்லாம் நான் வந்து ஆரம்பிக்கல. என்ன சொல்றது, யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கல அந்த டைம் பீரியட்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லைங்க. இருந்திருந்தா அப்படி இருந்திருந்தாலும் அப்ப எனக்கு இந்த அளவுக்கு தைரியம் கிடையாது இந்த மாதிரி பேசுறதுக்கு. ஓகேவா? அப்ப வந்து இப்ப ஏர்போர்ட் போட்டி அவருடைய பிரச்சனை எல்லாம் வரப்ப நான் பேசியிருக்கேன். ஓகே, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து விஜய் இருக்காரு இல்லையா? இப்ப வந்து ஒரு நிர்வாகிகள் எல்லாரையுமே நீங்க வந்து அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து கைது பண்றாங்க. அதாவது முதலாம் கட்ட நிர்வாகிகள், 2ஆம் கட்ட நிர்வாகிகள் எல்லாரையுமே. இப்ப வந்து அவருக்கு யார் யாரெல்லாம் முதன்மையான இருப்பாங்க இல்லையா? இப்ப குஷி ஆனந்த் அந்த கேட்டர்ல இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாரையுமே கைது பண்றதுக்காக இது பண்றாங்க. இப்ப இவங்க எல்லாம் குஷி ஆனந்தெல்லாம் சொல்றாங்க, தனிப்படை அமைத்து நம்ம பிடிக்கிறதுக்காக வந்து ஏற்காடுல எல்லாம் ஆளுங்க விட்டுருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க அவங்க என்ன டெரரிஸ்டா? அவ முதல்ல ஏன் எல்லாரும் ஓடி ஒளியறாங்கன்னே தெரியல. எதுக்கு ஓடி ஒளியணும்? ஒரு அரசியல்வாதி தானே நீங்க, எதுக்கு ஓடி ஒளியறீங்க? புரியல எனக்கு. ஓகே, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இப்ப கும்பமேளா இருந்துச்சு. கும்பமேளால தானே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு. அப்ப அத சமாளிக்க கூட இல்லாம ஓடி ஒளிஞ்சீங்கன்னா என்ன அர்த்தம்? புரியல இது. என்னைக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டு பக்கம் வரணும் தானங்க நீங்க? இப்ப இன்னைக்கு 4 நாளா ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கீங்களே,
டிவிக்கு இருக்க எல்லாரையுமே நான் கேக்குறேன். இன்னைக்கு வந்து ஓடி ஒளியறீங்கப்பா எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு. இந்த 10 நாள் ஆனாலும் இந்த ஊர் பக்கம் தானே நீங்க கால் எடுத்து வைக்கணும். இல்ல இலங்கைக்கு போறீங்களா? இல்ல வந்துட்டு அமெரிக்கா போறீங்களா? எல்லாரையுமே கேக்குறேன். விஜயா இருக்கட்டும், குஷி ஆனந்தா இருக்கட்டும், வேற யார் யார் பேரும் சொல்றாங்க. அவங்க பேர்லாம் தெரியல எனக்கு. அவங்க எல்லாரையுமே கேக்குறப்பா, நீங்க எல்லாம் இங்க வந்துதானே ஆகணும். 2026ல நீங்க ஓட்டு கேட்கணுமா கேட்க கூடாதா? அப்புறம் என்னத்துக்கு இப்ப எல்லாரும் ஓடி ஒளியறீங்க? புரியல எனக்கு. வந்து என்ன ஏது ஆமாங்க இப்படிதாங்கங்கிற இதுல அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? சொல்றது இல்லை. உடனே ஓடி போய் ஒளிஞ்சாச்சு. முதல்ல கேளுங்க. ஓகே, உங்கள் மேல ஒரு வந்து அலிகேஷன் வைக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். அலிகேஷனை எப்படி வந்து அந்த சொல்யூஷன் எப்படி எடுக்கணும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற ஒரு இதே தெரியலையே. இதுல நிறைய பேர் பேட்டி கொடுக்குறாங்கங்க. என்ன பேட்டின்னு கேளுங்களேன். அவங்க எல்லாம் எந்த ஊர்ல வந்து இவங்களுக்கு எப்படி அறிவு இப்படி எல்லாம் பொங்கி வருதுன்னே எனக்கு தெரியல. சீரியஸா எனக்கு தெரியல. எனக்கெல்லாம் கொஞ்சோண்டு மூளைதான் இருக்கு. இந்த கொஞ்சோண்டு மூளைக்கே அதெல்லாம் எட்டுது. இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்காங்க, பெரிய பெரிய இடத்துல எல்லாம் இருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த அறிவு வரல பாத்தீங்களா? இதுதான் வந்து கால கொடுமைங்கிறது. இப்ப ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இப்ப அந்த பிரச்சனை நடந்துச்சு இல்ல, இந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் தெரியாதாங்க உங்களுக்கு? இதுக்கு என்னடானா ஒருத்தர் சொல்றாரு, காமான் எடுத்துக்கிட்டு பட்டினம் பாக்கிறதுக்கு ஆலோசனை பண்ணிட்டு 3 நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் வீடியோ போட்டிருக்கிறாரு மிஸ்டர் விஜய். கேட்டுக்கங்க. இந்த இதுக்கு சொல்யூஷன் தேடுறதுக்கு 3 நாளா உங்களுக்கு, வீடியோ போடுறதுக்கு 3 நாள். ஆலோசனை பண்ணி வீடியோ போடுறதுக்கு 3 நாள் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இதை எப்படி ஃபேஸ் பண்ணலன்னு தெரியல. மக்கள் எல்லாம் சொல்றத பாக்குறப்ப பதறிடுவாரு. அவர் முடிஞ்சு போயிருக்காரு. அவங்க ஒருத்தர் இந்த தாடி பாலாஜி, அவர் வந்து மன குமுறல்ல இருக்காரு. அவங்க தங்கச்சி இறந்த மாதிரியே வந்துட்டு எல்லாரையும் அவர் நினைக்கிறாரு. ஏன்பா, அவர் தங்கச்சி இறந்தப்ப அவருக்கு என்ன வயசு? இப்ப மக்கள் 41 பேர் செத்து போறப்ப அவருக்கு என்ன வயசு? ஏன்பா, கொஞ்சமாச்சும் மெச்சூரா பேசுறீங்களா? உங்களை எல்லாம் பாக்குறப்ப எனக்கு நிறையாட்டும் தோணும், நம்ம மக்கள் எல்லாம் தான் முட்டாள் போல இல்ல. இப்ப எனக்கு இதுல பெரிய டிஃபரன்ஸே தரலங்க. நிஜமா சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. டிஎம்கேக்கும் டிவி கேட்டு எனக்கு நிஜமா டிஃபரன்ஸே தரல. எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? நான் ஓப்பனா சொல்லட்டுமா? இவங்க எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். சீமண்ணா சொல்ற மாதிரி நிஜமா இவங்க எல்லாரும் ஒண்ணுக்குள்ள. நிறைய பேர் என்கிட்ட இவங்க சொல்லுவாங்க, நீங்க ஏ டீம் பி டீம், நீங்க வந்து காசு வாங்கிடுவீங்க. இது வந்து உண்மைதான். இப்ப அன்னைக்கு கூட சொன்னாரு இல்லையா, சீமானண்ணா ராமேஸ்வரத்துல வந்துட்டு போய் இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு இது சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு அவ்வளவு இது பண்ணி 15 வருஷம் வர்றப்ப பாத்தீங்கன்னா நடுவுல கமல்ஹாசனை விட்டு எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிட்டாங்க. அப்ப வந்து கமல்ஹாசன் வர மாதிரி வந்தாரு, கடைசியா ஓட்டெல்லாம் பிரிச்சு விட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி வந்து இப்ப வந்து என்ன சொல்றது, விஜய் மாதிரி ஒரு ஆள் இது பண்ணி விட்டு இவங்க வாட்டுக்கு வந்து ஓட்டை கிடைச்சு விட்டுருவாங்க போல, அந்த பயம் எனக்கு இருக்குதான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே வந்துட்டு அவர் வந்து சொல்லியிருந்தாரு. என் மக்கள் மேல எனக்கு ரொம்ப அக்கறை உண்டு, அதுக்காக தான் நான் விஜய் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அந்த இதுல கூட அந்த பேசுறப்ப அப்ப இப்ப இது வந்து ஏன்பா மக்கள் இவ்வளவு சீமானண்ணாவை எவ்வளவு எல்லாம் சொன்னீங்க. இப்ப விஜய் செய்யறப்ப விஜய கைது பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப விஜய கைது பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்லலைங்க. கைது பண்ணாலும் தப்பு கிடையாது. என்ன தப்பு? ஒரு பாட்டி வந்துட்டு செருப்பு தூக்கி போடுதுன்னு சொல்லிட்டு கைது பண்றீங்க. பாட்டிக்கு என்ன தெரியும்? நாளைக்கு வந்துட்டு சாக போற பாட்டி, நீங்க 75 80 வயசுல ஒரு பாட்டி செருப்பு உங்க மேல தூக்கி போட்டுட்டுன்னு சொல்லிட்டு உடனே புடிச்சு உள்ள வைக்கிறீங்க. 41 பேரை கொன்னவங்களை இன்னும் எதுவுமே பண்ணல. இந்த நியூஸ் 18 சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு இங்கிலீஷ்ல, போய் பாருங்க அந்த சேனல். அதுல கேக்குறாரு ஒருத்தர், ஒரு நியூஸ் ரீடர் கேக்குறாரு, எதுக்காக விஜய் வந்து கைது பண்ணல? அவரும் வந்து ஒரு கிரிமினல் தானே. ஒரு விஷயம் வந்து கண்டக்ட் பண்றாங்கன்னா அந்த கண்டக்ட் பண்றவங்க தானே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப அவரை வந்து கைது பண்ணுமா வேண்டாமா? எல்லாரு மேலயும் கிரிமினல் கேஸ் போடுறீங்க, ஏன் அவருக்கு மேல போடல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஒரு இதை வந்து கேட்டிருக்காரு. இது வந்து நான் சொல்லல, அவங்க சொல்லியிருக்காங்க, போய் பாத்துக்கோங்க. அப்ப வந்து இது வந்து எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டுகள் தானே. இப்ப வந்து எல்லாரும் வந்து சொல்றப்ப வந்துட்டு ஏன் விஜய் வந்து பண்ணல இது மாதிரி சொல்ல, அப்ப வந்து இதுல பாத்துக்கங்க. இதெல்லாம் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. ஆனா வந்து இதெல்லாம் படம் பாக்குற மாதிரியே இருந்தது. இப்ப இந்த ஒரு 4 நாளா நடக்கிறதெல்லாம் படம் பாக்குற மாதிரியே இருந்தது. இப்ப இன்னும் படம் வந்து சொல்ற பாருங்க. இப்படி இருக்கா ஒரு 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 விஷயம். இதுக்கப்புறம் வந்து யாரது இப்ப வந்து திரு அண்ணாமலை அவர்கள் இருக்காரு இல்லையா, பிஜேபியா, பிஜேபில இருந்து ஒரு கூட்டம் வருது. இதெல்லாம் பட்டம் கட்டுற மாதிரியே இருக்கு பாருங்களேன். நாட்டுல அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் பாருங்க வேலை வெட்டி இல்லாம வந்துட்டு இருக்காங்க போல. இவங்க எல்லாம் பாருங்க என்னமா வந்து கேம் ஆடுறாங்க.
அவங்கவங்க செத்து உயிர் புள்ளைங்களை இழந்து மனைவிய இழந்து வாழ்க்கை இழந்து திரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் வந்து இங்க உட்கார்ந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, அரசியல் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருந்து ஹேமமாலினி 80 வயசாகுது அவங்களுக்கு, 75 80 வயசும் இருக்கும் அரௌண்ட், ஓகேவா? அவங்க எல்லாம் அப்பவே போய் நார்த் இந்தியால செட்டில் ஆயிட்டாங்க. தமிழ்நாடு வந்தவங்கதான் அவங்க. அவங்க இந்த சைடு வந்திருக்காங்களான்னு கேளுங்கப்பா. அவங்க அரசியல்ல இருக்கிறப்ப ஒரு நாளாச்சும் இந்த சைடு வந்திருக்காங்களா? இதோட காமெடி என்னன்னா, தேஜஸ்வி சூர்யா யூஸ்வலா நல்ல எம்பி அவரு, பிஜேபியில இருக்கக்கூடிய ஒரு எஜுகேட்டட் எம்பினா அவரு பேசுறதெல்லாம் அப்படியே அக்யூரேட்டா பேசுவாரு எல்லா விஷயமே. ஆனா அவர்லாம் வந்து தமிழ்நாட்டுல வந்துட்டு பாருங்க வந்து என்டிஏ வந்துட்டு ஆராய்ச்சி பண்றாங்க, இந்த கொலை வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து ஒரு கூட்டமா வந்து ஒரு குழுக்கள் அமைச்சு எப்படி இது பண்றாங்க. சரி, அந்த குழுக்கள் அமைச்சீங்க இல்லையா? அந்த குழுக்கள்ல என்ன சொன்னீங்க? எல்லாம் ஆதரவு, விஜய்க்கு ஆதரவா, விஜய்க்கு சப்போர்ட்டா தான் எல்லாம் சொன்னீங்க, சரியா? என்னைக்காச்சும் மக்களோட உண்மையான விஷயத்த நீங்க யாராச்சும் சொன்னீங்களா? இல்ல செருப்பு தூக்கி போட்டது தப்பு, போலீஸ் தப்பு, போலீஸ புடிச்சு உள்ள போடுங்க, அவங்க மேல வந்து வழக்கு தோணுங்க சொல்றாங்க. சரிப்பா, நீங்க சொல்ற எல்லா விஷயத்துக்குமே நான் வர்றேன். நான் இந்த ஒரு கேள்வியை வைக்கிறேன், நீங்க எல்லாரும் மனசாட்சி இருந்தா, சரியா? உங்க எல்லாருக்கும் மனசு, இது வந்து அந்த கட்சி இந்த கட்சி இல்ல, உங்க எல்லாருக்கும் உண்மையாவே கடவுள் மனசாட்சியை கொடுத்திருந்தா நீங்க எல்லாருக்கும் இது பதில் சொல்லணும், சரியா? இப்ப இதே விஜய் செஞ்ச விஷயத்த சீமான் அண்ணா செஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கங்க. இப்ப சீமான் அண்ணா கூட்டத்துக்கு வர்றாங்க, இந்த மாதிரி வந்து 41 பேர் செத்து போயிட்டாங்க. நீங்க எல்லாம் என்ன சொல்லியிருப்பீங்க? உண்மையை சொல்லுங்க, மனசாட்சியோட தொட்டு சொல்லுங்க. என்னென்ன பாடுபடுத்திருப்பீங்க, எல்லாரும் வந்திருப்பீங்களா? பிஜேபில இருந்தா குடுன்னு ஓடி வந்துட்டு, சீமான் அண்ணா மேல, சீமான் அவர்கள் மேலதான் தப்பு உள்ளது, எனக்கு தெரியும் அவர் இப்படிதான் வந்து வழி நடத்துவார் என்று, அவர் கரெக்டாக இல்லை அப்படிலாம் சொல்லி குடுன்னு ஓடி வந்து நேரம் என்டிஏ வந்துட்டு அப்படியே என்ன சொல்றது, எழுதி கொடுத்து சீல் வச்சுட்டு போயிருப்பீங்களா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. அப்ப வந்து இது எப்படி இருக்கு, ஃபேஸ் வேல்யூ தானே இது. இப்ப விஜய் செஞ்சா அது தப்பு இல்ல, சீமான் அண்ணா செஞ்சா அது தப்பு, கரெக்டா? உங்களுக்கு எல்லாம் இதே டிஎம்கே என்ன சொல்லுவாங்க, தனிநபர் ஆணையமா, தனிநபர் ஆணையம் அமைச்சிருப்பீங்களா? உடனே புடிச்சு உள்ள போட்டிருப்பீங்களா இல்லையா? சீமான் அண்ணாவை வழக்கு போட்டிருப்பீங்களா இல்லையா? நிச்சயமா சொல்லுங்க, எல்லாருமே வழக்கு போட்டிருப்பீங்க தானே சீமான் அண்ணா செஞ்சிருந்தா? சும்மாவே நீங்க வழக்கு போடுறீங்க ஒரு மேல. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி பெரிய அசம்பாவிதம் பண்ண வழக்கு போட்டு அவரை வந்து உள்ள வைக்கணும்னு நினைச்சிருப்பீங்களா இல்லையா? அவர் வந்து ஸ்ரீலங்கால வந்து ஈழத்தமிழர்களுக்காக மேடையிலே பேசுற ஒரே காரணத்துக்காக எத்தனை 1.5 வருஷம் அவரை ஜெயில வச்சவங்க தானே நீங்க. சொல்லுங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? இதெல்லாம் எப்படி வந்துட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் வந்து திருமாவளவன் சொல்றாரு, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பிஜேபி வந்துச்சுன்னா அது என்ன பிஜேபி ஆள் அனுப்புறது, நாங்க காங்கிரஸ்ல இருந்து ஆள் அனுப்புறோம். ராகுல் காந்தி கூட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்துட்டு குழு அமைச்சு அங்க என்ன நடந்தது, முறைகேடுகள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும். ஏன்ப்பா உங்களுக்கு தெரியுதா இல்லையா? உங்களை பத்தி தான் குற்றமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, டிஎம்கே பத்தி தான். அப்படி இருக்கப்ப காங்கிரஸ், திருமாவளவன் கட்சி, அவருடைய கட்சி எல்லாரும் டிஎம்கே தானே அலையன்ஸ் வச்சிருக்கீங்க. அப்புறம் உங்களை பத்தி குற்றம் சொல்றதை நீங்களே எப்படி வந்து அதுல என்ன உண்மைத்தன்மை இருக்குன்னு கண்டுபிடிக்கீங்க? ஊர் உலகத்துக்கே தெரியுது உண்மைத்தன்மை என்னன்னு. அங்க உட்கார்ந்துகிட்டு இதுல என்ன உண்மைத்தன்மை? அப்படியே எல்லா சேனல்லையுமே காமிக்கிறாங்க, அந்த கார் வர்றதுல இருந்து எல்லாமே. இப்ப அமுதா ஐஏஎஸ் அவங்க கூட தெளிவா இன்ச் பை இன்ச்சா அந்த வீடியோ பிளே ஹோல்ட் பிளே ஹோல்ட் பிளே ஹோல்ட் பிளே ஹோல்டுன்னு 10 டைம் சொல்லி வீடியோ அந்த இன்ச் பை அந்த டைம் பை டைமா எடுத்து காமிச்சிட்டாங்க. இதெல்லாவோடையும் உங்களுக்கு வந்துட்டு ப்ரூஃப் வேணுமா? சரி, ஓகே, நீங்க அதை கூட பண்ணுங்க. சரி, இத்தனை பேர் வந்தீங்க இல்லையா? இத்தனை பேர் வந்ததுல யாராச்சும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணீங்களா? எதுவுமே பண்றது கிடையாது. நாட்டுல வந்து அவன் அடிச்சு சாகட்டும், எல்லாரும் போய் சேரட்டும், நமக்கு என்ன, நமக்கு மிஞ்சினது தமிழ்நாடு மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணம் தானே உங்க எல்லாருக்குமே. சரிப்பா, நீங்க என்டிஏ வந்தீங்க இல்லையா? பிஜேபியில இருக்கவங்கள நாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. இப்ப நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்தது? 800 மீனவர்களை வந்து சுட்டு கொண்டப்ப ஏன் என்டிஏல இருந்து இங்க வரல? ஸ்டெர்லைட் பிரச்சனை நடக்கிறப்ப ஏன் என்டிஏல இருந்து இங்க வரல? அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ரீலங்கால 1.5 லட்சம் பேர் வந்து செத்து போறப்ப இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாங்கல்ல, ஏன் தமிழ்நாடுன்னா உங்களுக்கு தெரியாதா? அப்ப செத்து போறப்ப எத்தனை பேர் வந்து ஸ்ரீலங்கால இருந்து ஈழத்தமிழர்கள் ஏதாச்சும் ஒரு இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் வந்து கேட்டாங்கல்ல, ஹெல்ப் பண்ணுங்கன்னு.
அப்பெல்லாம் யாருமே வந்து வந்து பார்க்கலாம். சரி, போர் முடிஞ்சோடையாச்சும் போகணுமா இல்லையா? போர் முடிஞ்சோடனே நீங்க போய் எத்தனை உயிர்கள் செத்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏல போய் கேட்டீங்களா? இல்லதானே. எல்லாரும் உட்காந்துக்கிட்டு போயிட்டு ராஜபக்சேவோட காஃபி குடிச்சிட்டு வந்தீங்களா இல்லையா? அப்பதான் வராத நீங்க இப்ப மட்டும் என்ன விஜய்க்காக ஓடி வந்துடுறது? மாஸ் ஹீரோவா ஃபேஸ் வேல்யூ இருந்துட்டா அவர் மூலமா நமக்கு ஏதாச்சும் ஆதாயம் கிடைக்குமோன்னு சொல்லிட்டு அவர் செய்யற குற்றம் வந்து குற்றம் இல்லைன்னு ஆயிடுமா? சீமான் அண்ணா செஞ்சிருந்தோம் இந்நேரம் வந்து ஆனா இந்நேரம் என்ன நாடே அப்படியே கொந்தளிச்சிருக்கும் அப்படியே. அப்ப வந்து இது எப்படி தெரியுமா இருக்கு? மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் அது பொன்குடம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அது மாதிரிதான் எனக்கு இது தெரிஞ்சது. இது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அதை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். சரியா? இப்ப எல்லாரும் ஒரு விஷயம் வந்துட்டு சொல்றப்ப எல்லாரும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இப்ப சீமான் நான் சொன்னதுதான் நாட்டுல எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இது வந்து அவர் சொன்னதெல்லாம் இன்னைக்கு நடக்குது இல்ல. அவர் என்ன சொல்லியிருந்தாரு? வடக்கன்ஸ் வந்ததுன்னா நம்ம நாட்டுக்கு இது. இன்னைக்கு எப்ப பேர் வந்துட்டு வடக்கன்ஸ் வந்து வந்துட்டாங்க இல்லையா? வந்ததுனால நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு அந்த நியூஸ் இதெல்லாம் பாத்தீங்கல்ல. இன்னர் லைன் பெர்மிட் வேணும்னு சொன்னார். அவர் ஒரு தீர்க்கதரிசி தான். இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு அது நடந்தது இல்லையா? அதே மாதிரி அவர் வந்து விஜயை எதிர்க்கிறப்ப நீங்க சொன்னீங்க விஜய் எதிர்க்கிறார், விஜய் எதிர்க்கிறார். அவர் வந்துட்டு விஜய் மேல அப்படியே வந்து என்ன சொல்றது வன்மத்தை கக்குறார். அவர் தெளிவா சொல்லிட்டார், எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா தம்பியால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கோட்பாடுகள்லதான் எனக்கு பிரச்சனைன்னு அவர் சொல்லிட்டாரு. நான் எதிரியா இருந்தா நேரா வந்து எதிர்க்கதான் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. உடனே உடனே எதுக்கு எடுத்தாலும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்காததுனாலதான் உங்களை எல்லாரும் உலக அரைக்கிறாங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு. அதுவே தெரியல நம்ம மக்களுக்கு எல்லாம். சரியா? அப்ப இன்னைக்கு அவர் எதிர்த்தது விஜயை எதிர்த்த சீமான் அண்ணா வந்துட்டு உங்களுக்கு அப்ப தப்பா தெரிஞ்சாருல்ல. சரிப்பா, அன்னைக்கு சீமான் அண்ணா மட்டும்தான் எதிர்த்தாரு. இன்னைக்கு ஊர் உலகமே எதிர்க்கிறீங்களே. ஏன் எதிர்க்கிறீங்க? ஒரு 90% பேர் விஜய் எதிர்க்கிறீங்க தானே? சொல்லுங்க. இது வந்து விஜய் மேல உள்ள வன்மத்தை கக்குறது அப்படிலாம் அர்த்தம் கிடையாதுங்க. கொஞ்சமாச்சும் மனசுல யோசிச்சு பாருங்க நீங்க எல்லாருமே. இப்ப அவர் வந்து ஒரு ஒரு கொலையே நடந்துருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து செத்து போயிட்டாங்க. ஒரு பேசிக்கான ஒரு ஹியூமன் நேச்சர். இப்ப உங்க வீட்டுல ஒருத்தங்க செத்து போயிட்டாங்கங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. உங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு போன் பண்ணி கூட உங்க வீட்டுல யாரும் செத்து போனதை கேட்கவே இல்லை. நீங்க அவங்க திரும்பி பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? நானும் அதான் திரும்பி பார்க்க மாட்டேன். எங்க வீட்டுல யாராச்சும் இறந்துட்டாங்க, அந்த வந்து ஒரு துக்கத்தை கூட கேட்கல அப்படின்னா இது எங்க வீட்லயுமே நடந்திருக்கு. அப்ப வந்து கேட்கலன்னா நீ தேவையே கிடையாது, அப்படியெல்லாம் உங்க கூட சொந்தம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு தான் வந்து நாங்க எப்போதுமே நினைப்போம். ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரிதான். செத்த வீட்டுக்கே ஒருத்தன் வரல, செத்தவங்களுக்கே வந்துட்டு ஒரு மரியாதை செலுத்தல. எங்க வீட்டுல யூஸ்வலா சொல்லுவாங்க, செத்து போனவங்க திருப்பி என்னைக்குமே வரமாட்டாங்க, அதனால எந்த ஒரு பகைமையா இருந்தாலும் சரி செத்தவர்கள் மேல காமிக்க கூடாது அப்படின்னு எங்க வீட்டுல எல்லாம் யூஸ்வலா இந்த மாதிரிதான் சொல்லி வளர்ப்பாங்க. அதே மாதிரி செத்த வீட்டுக்கு வந்தாலும் அவங்க நமக்கு எதிரியாவே இருந்தா கூட அவங்க எதுவும் சொல்லக்கூடாது. பிடிக்கலைன்னா கூட வந்தா கூட ஓகே அமைதியா இருந்துட்டு போய் நான் உங்களோட போய் சண்டை போடக்கூடாது, அவங்க ஏன் வந்தாங்கன்னா கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு எங்களை எல்லாம் சொல்லி வளர்த்திருக்காங்க. ஆனா நீங்களா பண்றதெல்லாம் புதுசா புதுமையா இருக்குது எனக்கு. அதனால இன்னைக்கு சீமான் அண்ணா சொன்ன நீங்க எல்லாரும் இன்னைக்கு அதே மாதிரி விஜய் நீங்க எல்லாருமே எதிரீர்கள். புரிஞ்சதா? அதனால எல்லா விஷயத்தையுமே இந்த மக்கள் மேல இந்த அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் என்னுடைய முதன்மையான வேண்டுகோள் என்னன்னா, மக்களுடைய துயரத்தை தயவு செஞ்சு அரசியல் ஆக்காதீங்க, அதுல லாபம் சம்பாதிக்காதீங்க. ஓகேவா? உங்களுக்கு விஜய் மேல வந்து உடன்பாடு இருக்கலாம். நீங்க எல்லா தப்ப வந்து கரெக்ட் பண்ணுங்க. கரெக்டா தப்புன்னு சொல்லுங்க. அது உங்களுடைய விருப்பம். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. எப்படி எங்களை பத்தி எல்லாம் யாரும் கவலை போட போறது இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். எங்களை பத்தி கவலைப்படுற ஒரு தலைவரை இந்த நாட்டு மக்கள் வந்து வளர விட மாட்டாங்கங்கிற விஷயமும் எனக்கு தெரியும். ஓகேவா? அதனால வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு மக்களுடைய மனிதாபிமானமா எல்லாரும் நடந்துக்கங்க. வேணா நீங்க எல்லாரும் இந்த மாதிரி எல்லாம் நான் வேணா ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்றேன். ஒரு டெஸ்ட் பேப்பரை எடுத்துக்கங்க. எல்லாருமே எல்லா அரசியல் தலைவர்களுமே யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டை வந்து இது பண்ணணும், நீங்க எப்படி நீங்க எல்லாரும் தானே இருக்க போறீங்க, ஆட்சி செய்ய போறீங்க தமிழ்நாட்டுல. அப்ப வந்து நாங்க எழுதி தந்துடுவோம். தமிழ்நாட்டுல எத்தனை பேர் பார்ப்பாங்க? 8 கோடி மக்களா? எல்லாரும் வந்துட்டு நாங்க எழுதி தந்துடுறோம். இந்த மாதிரி வந்து நாங்க வெட்டி பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்துடுறோம், நீங்க வச்சுக்கோங்க. எதுக்கு எங்களை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இருந்தாலும் நாங்க எல்லாரும் உங்களுக்கு அடிமைன்னு ஆகி போச்சு. அது எழுதி கொடுத்தா என்ன, குடுக்கலன்னா என்ன, பேசாம பேப்பர்ல எழுதி வாங்கிக்கோங்களேன், டாக்குமெண்ட் ஆயிடும் இல்லையா? எதுக்கு இது மாதிரிலாம் மக்களோட உயிர் மேல அரசியல் பண்ணிக்கிட்டு? இதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இல்லையா? ரொம்ப வலிக்குது இல்ல, மனசு வேதனையா இருக்கு இல்லையா? என்ன சொல்றேனே தெரியல. எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க இந்த உலகத்துல. நத்திங் இஸ் பெர்மனன்ட் இன் திஸ் வேர்ல்ட்.
ஓகே. அது தெரியாம நம்ம இறப்புக்கும் பிறப்புக்கும் இடைப்பட்ட இந்த குறுகிய வாழ்க்கையில நம்ம எல்லாருமே பாருங்களேன், எவ்வளவு போட்டி, பொறாமை, ஆட்சியை பிடிக்கணும், பணத்தை இது பண்ணணும், அதிகாரத்தை பிடிக்கணும், நம்மளுடைய வாரிசுகள் வளர்ந்துகிட்டே போகணும் அப்படிலாம் நினைக்கிறோம்ல. இதெல்லாம் யார் மேலயுமே தப்பு கிடையாது. கடவுளை தான் நம்ம தப்பு சொல்லணும். ஓகே. இந்த மாதிரி ஒரு கொடுமையான உலகத்தை படைச்சு அதுல நம்மள மாதிரி எல்லாம் மக்களை வாழ வச்சு துன்புறுத்துறாரு பாத்தீங்களா? நம்ம எல்லாம் ரொம்ப பாவப்பட்டவர்கள். ஓகேங்க. தேங்க்யூ. பாய்.